சில பேர் சொல்லுவாங்க, என்னது இவங்க மட்டும் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படியா, நம்மலாம் எல்லா கோயிலுக்கும் போவோம், எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஆனால் நானும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போ நான் எல்லா மனுஷங்களும் ஒன்று அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன், எல்லா மனுஷங்களும் ஒன்று அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எல்லார்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவனுடைய கொள்கையில் கரெக்டாக இருந்தான். எப்படி, நாங்கள் இப்படி தான் வழிபாடு பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் நடப்போம், நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு அவனுடைய கொள்கையில் கரெக்டாக இருந்தான். எல்லாரும் சமம்னு சொன்னான். இதே போல தான் நாங்களும் எங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருந்து நாங்களும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்களுடைய கொள்கை என்ன? கிறிஸ்டியன்ஸோட கொள்கை என்ன? நாங்கள் ஆண்டவருடைய அப்பவும் சரீரத்தையும் புசிச்சு நாங்கள் எங்களுடைய பாவத்திற்காக இயேசுப்பா மரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன நாங்கள் அவருக்காக உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லா மனுஷங்களையும் நாங்கள் சகஜமாக சமமாக தான் அவர்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன் அங்கே கோயிலுக்கு போகக்கூடாது, நாங்கள் போகக்கூடாதுன்னு இல்லை, அங்கே நாங்கள் போவோம். நாங்கள் போனால் அங்கே ஒரு இடையூறு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் போகல. ஏன்னா இவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வைக்கிற அந்த சமைச்ச சாதத்தை எங்களுக்கு ஒன்று தருவாங்க, சாப்பிடுகளான்னு பார்ப்போம் அப்படின்னு. நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம். அதை ஏன் சாப்பிட மாட்டோம்னா, பைபிளில் சொல்லியிருக்கு, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனாலும் விக்கிரகங்களுக்கு படைச்சதில் கொஞ்சம் விலகி இருங்க. அப்போ எங்களுடைய கொள்கையில் நாங்கள் கரெக்டாக இருக்கணும்ல. ஸோ விலகி தான் இருக்குமே தவிர அந்த மனுஷங்களை விட்டு நாங்கள் விலகலை. அப்படி உண்மையாக இல்லை, அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணணும் தெரியுமா? சர்ச்சுக்கு இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி அந்த ப்ரெட்டையும் ஒயினையும் அவங்க எடுக்கணும். எடுத்து இதை பண்ணினாங்கன்னா நாங்களும் அங்கே வரதுக்கு ரெடி. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு அவங்களும் இதே போல் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் அந்த கோயிலில் உள்ள எல்லாத்தையுமே சாப்பிட்றோம், நாங்களும் சாப்பிட்றோம், அந்த கோயிலுக்கு வரோம், அந்த கோயிலில் நீங்கள் அந்த விக்கிரகங்களுக்கு மட்டும் படைக்காமல் எங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல எங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து தனியாக சாப்பிட்றோம், நாங்களும் சாப்பிட்றோம். ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோம்? நாங்கள் அந்த கொள்கைக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் எங்களுடைய ஒரு வாதம் இருக்குதே தவிர எல்லா மனிதர்களும் சமம். இந்த நாளில் அதுதாங்க நடந்துட்டுருக்கு. மதம் மாறுகாங்க. மதம் ஒன்றா விஜய் அரசியலில் வந்துட்டாரு, ஸோ நம்ம மதத்துக்கு அவர் புறம்பா இருக்காரு. யார் புறம்பா இருக்கா? மதத்துக்கு புறம்பா யாருமே மதத்துக்கு புறம்பா இல்லை. அங்கே வருவாங்க, அங்கே உள்ள இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க அதுக்குள்ளே போய் சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, எல்லாருமே ஒரே இதாக தான் இருக்காங்க. அவர்களுடைய கொள்கை என்னன்னா, அவங்களுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதனால இந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் சமமாக இருக்காங்க. ஆனால் இதுனா மதம் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வையில் மனுஷன் மனுஷனையே வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இதில் எல்லா மனுஷங்களும் எச்சரிக்கையாக இருங்க. கிறிஸ்டியன்ஸ் யார் போக மாட்டாங்கன்னு சொன்னால், நீங்களும் எங்கள் கொள்கைகளை ஃபாலோ பண்ணி ப்ரெட்டும் ஒயினும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்களும் அங்கே சாப்பிட்றோம். ஏன்னா இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவன் இந்த ப்ரெட்டும் ஒயினும் உண்மையாக எடுக்கிறவன், அதாவது இந்த ஃபாலோ பண்ணி அதை பைபிளில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் ரீட் பண்ணி அதை உள்வாங்கி அதுக்கு பிறகு அந்த பிரெட்டும் ஒயினும் எடுக்கிறவன் எல்லா கிறிஸ்டியன்ஸையும் நான் சொல்லலைங்க. உண்மையான கிறிஸ்டியன்ஸ், நான் இந்த பைபிளில் உள்ளதை ஃபாலோ பண்ணி தான் இந்த பிரெட்டும் ஒயினும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்கே அதை எடுத்து திருப்பி அந்த கோயிலில் போய் அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் நாங்களும் சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? அந்த கொள்கையை உண்மையாக ஃபாலோ பண்ணோம்னா நாங்களும் பண்ணுறோம், பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதை விட்டுக்கிட்டு இந்த ஒரு மதம் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வைக்குள்ளே இருந்து மனுஷங்களை பிரித்து மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை எல்லா மனிதர்களும் கொஞ்சம் நோக்கத்தில் இருங்க. இப்போ விஜய் அவங்க அரசியலில் வராததுக்கு காரணம் இந்த மதம் அப்படிங்கக்கூடிய போர்வை. அவன் மட்டும் உள்ள வர மாட்டான், இவனை நான் அடிப்பேன், அவனை நான் அடிப்பேன், இவனை நான் அடிப்பேன். அப்போ மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இந்த நாடே இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இதுல நிறைய அரசியல் உள்ளமைப்புக்குள்ள இருக்கிற நிறைய அடிமைத்தனங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் களைஞ்சாதான் தனி மனிதன் சுயாதீனமாக எழும்பி மனுஷங்களுக்கு உதவி பண்ண முடியும், மனுஷங்களுக்காக போராட முடியும். இதுதாங்க உண்மையான போராட்டம். பாருங்க, ஒரு சுயமாக ஒரு மனிதன் ஒரு முடிவெடுக்க அவனால வரக்கூட முடியல அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறத கொஞ்சம் சிந்திப்போம், செயல்படுவோம்.